பொதுவா இப்போ நெறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, ம். முருகர கும்பிடுறவங்க மேக்ஸிமம் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தா ம். நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்களும் அததான் ஃபாலோ பண்றீங்களா? என்னால நான்வெஜ் சாப்பிடாம இருக்கவே முடியாது. கண்டிப்பா இருக்க முடியாது. நான் அப்படியாப்பட்ட ஒரு பெர்சன் தான். முருகருக்காக 48 நாள் விரதம் இருப்பேன். 20 நாள் அப்பலாம் சாப்பிடாம இருந்திருக்கேன், இல்லன்னு சொல்லல. ஆனா எனக்கு என்னமோ கடவுளுக்கும், நான்வெஜ்ஜுக்கும் சம்மந்தம் இல்லன்ற மாரி நானே கிரியேட் பண்ணிக்கிட்டேனா, இல்ல என் மனசுல ஆழ்த்தனமா அடிச்சு என்ன நம்ப வச்சுட்டாங்களான்னு தெரியாது. எனக்கு வந்து அப்படி ஒரு நம்பிக்கை இல்ல. அதே மாரி ரொம்ப கடவுள் பக்தி வந்து சரி நான்வெஜ்ஜ விட்டுறலாம் அப்படின்னு நெனச்சு நான் குலுக்கி போட்டு பார்க்கும்போது கூட எனக்கு வந்து சாப்பிட வேண்டான்னு வரல. அதே மாரி உணவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு நான் நெனைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். நான் நான்வெஜ் சாப்பிடுவேன். சாப்பிட்டா தல குளிச்சுட்டு கோயிலுக்கு போய்க்கலாம். இல்லன்னா வந்து முக்கியமான விரதம் அன்னைக்கு ஃபுல்லா நம்ம வந்து படையல்லாம் போடுறோம். அன்னைக்குலாம் சாப்பிட மாட்டேன். ஆனா ஒட்டு மொத்தமா நான்வெஜ்ஜே விட்டுட்டு கடவுள கும்பிடணும்னு அவசியம் இல்லன்னு நான் நினைக்கிறேன். என்னோட கருத்து. அவங்கவங்களுக்கு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி அவங்கவங்க பண்ணிக்கலாம். ஓகே மேம். சோ இப்ப நீங்க ஒரு முருக பக்தை இல்லையா? உங்களுக்கு கீழ ஒரு 20 பேர் வேலை பார்க்குறாங்க ஆ. அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ அவங்களும் எல்லாருமே முருகர வழிபடுறாங்களா? முருக இல்ல பக்தர்கள் சில தானே? பேர் வழிபடலாம். ஆனா சாமியே கும்பிடாத சில பேர் கூட இங்க வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. முக்காவாசி எல்லா புள்ளைங்களுக்குமே முருகர் புடிக்க ஆரம்பிச்சுருச்சு. ம். நான் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணல. அவங்களுக்கே நம்பிக்கை வர ஆரம்பிச்சுச்சு. என் வாழ்க்கையில நடந்தத வச்சு, அவங்களுக்கும் சில அற்புதங்கள்லாம் இங்க வந்து நடந்ததால, எல்லாருமே இப்போ ஓரளவுக்கு முருகர் கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க.